வெறும் ரெண்டு விஷயம் ஈமான் சலாமத்தோடு உள்ள அந்த மரணத்தை நம்மை அடைய செய்யும். ஒன்று, தினமும் ஒரு 10 முஸ்லிம்களிடமாவது சலாமை பரப்புவது. டெய்லி பள்ளிவாசலுக்கு போகிறோம், எக்கச்சக்கமான முஸ்லிம்களை பார்க்குறோம், எக்கச்சக்கமான சலாம்களை பரப்பலாம். டெய்லி வீட்டுக்கு வரோம், வீட்டில் வருகிற போது ஆளுங்க இருக்காங்களோ இல்லையோ, வீட்டில் ஏறுகிற போதே சலாமை சொல்லி ஏறுவது வீட்டினுடைய ஒரு சுன்னத். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான வாட்டி ஃபார்வர்ட் பண்ணி விட்டுறாங்க. ஒன்று தெரிஞ்சுக்கணும், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று டைப் செய்கிற போது அந்த அஸ்ஸலாமு அலைக்கும் என்கிற டைப்பிங்கோட நாமளும் நம்மளுடைய வாயில் அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லியிருக்கணும். அந்த வலைக்கும் சலாம்னு சொல்கிறவர், அதாவது அந்த டைப் பண்ணி அனுப்புகிறவரும் வலைக்கும் சலாம்னு அவருடைய வாயில் சொல்லியிருக்கணும். எனவே இப்படி ஒரு விஷயம் இங்கே நடந்தால் மட்டும்தான் இது பயனளிக்கக்கூடிய சலாமாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். இரண்டாவது, ஒவ்வொரு பாங்குக்கு பின்னாலும் அந்த பாங்குக்கான இஜாபத்தை சொல்வது, பாங்குக்கான துஆவை ஓதுவது. நிச்சயமாக இந்த 2 விஷயங்களை நாம் கடைபிடித்தால் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஈமான் சலாமத்தோடு உள்ள மரணத்தை நசீபாக்குவான். எல்லாம் வல்ல அல்லாஹ் தௌஃபீக்கை செய்வானாக.